முன்னால் வார்த்தையை அனுப்பிச்சிடுறார், இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் செய்கிறார். வேத வசனத்தில் இதை இந்த 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 மெத்தட் அப்படியே பார்க்கலாம். எப்போவுமே சொல்லிட்டு அப்புறம் சொன்னதை செய்கிறவர் அவர். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், வாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், வாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வேதவசனத்தில் இதுக்கு சரியாக இந்த இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைக்கிறதுன்றதுக்கு சில உதாரணங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். அங்கே கல்யாணத்துக்கு போகிறாரு, திராட்சை ரசம் அங்கே குறைவுபடுகிறது இல்லையா. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. கால் கழுவுறதுக்கு கற்சாடிகள் வைத்திருக்கிறாங்க. சுத்திகரிக்கும் முறைமைனா காலை கழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க பாருங்கள். அந்த கால் கழுவுறதுக்கு மொண்டு ஊற்றுறதுக்கு வச்சுருக்காங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஒரு ஜார் ஒரு கற்சாடி கிட்டத்தட்ட 180 அதாவது 180 லிட்டர் வரைக்கும் பிடிக்கொன்றாங்க. 180 லிட்டர் வரைக்கும் பிடிக்கொன்றாங்க. 30 கேலன்லேருந்து 35 கேலன் வரைக்கும் பிடிக்கொன்றாங்க. அவர்களை நோக்கி நீங்கள் இப்போ பாருங்கள், இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பிறகு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். என்ன நடக்குது? கால் கழுவுற ஜாடியில் தண்ணியை ஊற்றி நிரப்ப சொல்கிறாரு. எக்கச்சக்கமான தண்ணி 150 லிட்டர் அளவுக்கும் ஊற்றுறாங்க. 6 கற்சாடி இது மாதிரி ஃபுல்லாக ஊற்றிடுறாங்க. ஊற்றின பிறகு இதை கொண்டு போய் பரிமாறுங்கள்ன்றார். நிரப்பின உடனே அவர் சொல்கிறாரு, இதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள்ன்றாரு. தண்ணி ஊற்றினவனுக்கு தெரியும் இது வெறும் தண்ணின்னு இல்லையா.
இவரோட இருந்த சீசர்களுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் தண்ணின்னு, வெறும் தண்ணின்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதை கொண்டு போங்கள்ன்றார். நான் சொல்கிறேன், கொண்டு போங்கள்னும் போதே சொல்லாமல் என்னத்தை சொல்கிறாரு, இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறார். இதை திராட்சரசம்னு அழைக்கிறார் அவர். அதுதாங்க நடக்கிறது. கொண்டு போய் கொடுங்கன்றாரு. கொடுக்கும்போது அவன் ருசி பார்க்கும்போது தான் பார்க்குறான் இது திராட்சரசம்னு. அவனுக்கே தெரியல இது 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 தண்ணி திராட்சரசமாக மாறி இருக்குன்னு. அவன் ருசி பார்த்துட்டு, அடே அப்பா எங்கே வச்சுருந்தீங்க இந்த திராட்சரசத்தை? எல்லாம் நல்ல திராட்சரசத்தை முதல்ல கொடுப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் குறைவு போடும்போது கொஞ்சம் லேசாக தண்ணியை கலந்து அடித்து விடுவாங்க. இது நல்லதை இவ்வளோ நேரம் வச்சுருந்துருக்கீங்களா, இப்போ கடைசியில் கொண்டு நல்லதை கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்குறான். என்ன விஷயம்னா, தண்ணியை ஊற்றி கொண்டு போய் பரிமாற சொல்கிறாரு, இவங்களும் பரிமாறுறாங்க. லிட்ரலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறாருங்க. அந்த தண்ணியை திராட்சரசம் என்கிறார், எடுத்துகிட்டு போய் பரிமாறுன்றாரு. நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் தான் அந்த தண்ணியில் ஜாரில் தண்ணி ஊற்றின ஆளாக இருந்தீங்கன்னா, எடுத்துகிட்டு போய் கொடுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஹலோ, கோஆப்ரேட் பண்ணுவீங்களா? அதுக்கு தான் அந்த அம்மா முதலே சொல்லிடுச்சு, அவர் சொல்கிறபடி செய்யுங்க. என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன்னா அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் அதன்படி செய்யுங்கன்றார். அவருடைய வார்த்தையை கவனிங்க, அவர் வாயிலிருந்து என்ன வருதுன்னு கவனிங்க, அதன்படி செய்யுங்க. வேறு எதுவும் கேள்வி கேட்காத, அவர் சொன்னபடி செய்யுங்கன்றாரு. ஏன்னா அவர் வாயில் தான் விஷயம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த அற்புதத்தையே உண்டாக்குறது. அங்கே சொன்னபடி செய்யுங்கன்றார். நிறைய பேர் இதை கவனிக்கிறதே கிடையாது. தண்ணியை திராட்சரசம் என்று அழைக்கிறார். சொன்னபடி செய்யுங்கன்னா என்ன சொன்னார் அவர்? சொன்னபடி செய்யுங்கன்னு எழுதி வச்சிருக்குது. என்ன சொன்னார்? இல்லை, தண்ணி எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ண சொன்னார். ஆமாம், ஆனால் என்ன சொல்கிறார்? உண்மையாகவே இந்த தண்ணியை திராட்சரசம் என்று அவர் அழைக்கிறார். அதை கொண்டு போய் பரிமாறினவனும் அப்படியே தான் அதை அழைக்கிறான். இல்லைன்னா கொண்டு போய் பரிமாறுவானாம யாராவது 2 அறை கொடுப்பாங்க, தண்ணியை கொண்டாந்து கொடுக்குறேன்னு, இல்லையா? அப்போ இவர் தண்ணியை திராட்சரசம் என்று அழைக்கிறார், கொண்டு போய் பரிமாறினவனும் தண்ணியை திராட்சரசம் என்று அழைக்கிறான். வாயிலிருந்து அவர் வாயிலிருந்து வர்றது அப்படியே செய்கிறாங்க பாருங்கள். அது அப்படியே ஆகிறது. எப்படி கர்த்தர் அற்புதத்தை செய்தார்ன்றதை பாருங்கள். அப்போ நாமும் இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறதுனா வெறும் சொல்கிறப்ப மட்டும் இல்லை, சில நேரத்தில் செய்கிறதில் கூட, நம்ம என்ன செய்கிறோன்றதில் கூட அந்த இல்லாதவளை இருக்கிறவளை போல நாம் அழைக்கிறோம். ஒரு காரியத்தை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதே இந்த தண்ணியை கொண்டு போய் பரிமாறுறாங்க பாருங்கள், அது இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறது. அதை பல விதத்தில் செய்யலாம். இல்லாதவளை இருக்கிற போல் அழைக்கிறதுங்கிறத பல விதத்தில் நாம் செய்யலாம். உதாரணத்துக்கு ஜெபத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லாதவளை இருக்கிறவளை போல தான் அழைக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்கிறோம், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று எழுதியிருக்கிறதே. அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம்? இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறோம். ஜெபத்தில் அப்படி பண்ணுறோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்யும்போது இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறோம். சில காரியங்களை செய்யும்போது இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறோம். இப்படி பல விதங்களில் அதை செய்யலாம். சரி, 2வது இன்னொரு உதாரணத்துக்கு போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 13:10. அவர் ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து என்ன சொல்கிறார் பாருங்க, உன் பலவீனத்தின் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, நல்லா கவனிங்க, அவள் மீது தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நல்லா கவனிக்கணும் வசனத்தை வாசிக்கும் போது, ஸ்ரீயே நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று அவளுக்கு சொன்னபோது அவள் விடுதலையாக இருந்தாளா? இன்னும் கூனியாக தான் இருக்கிறா. பெரிய பிரச்சனை. இந்த கூனிங்கிறது லேசான பிரச்சனை. பைபிள் வாசிக்கும் போது சில நேரத்தில் கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும். வீட்டில் போய் ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருங்க. இப்போ சொல்கிறேன், 5 நிமிஷம் டைம் கிளாக்கு அலாம் வச்சுட்டு இப்படி இருங்க சொல்கிறேன்.
இப்படியே போகணும், இப்படியே எல்லா வேலையும் செய்யணும். 5 நிமிஷம் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. அவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த அம்மாவுக்கு. 18 வருஷமாக கூனியாக இருக்குது. 18 வருஷமாக. 5 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் கூட உங்களாலையும் என்னாலையும் இருக்க முடியாது. குனிஞ்சு ஒன்று எடுக்கிறதே அவ்வளோதான் இருக்குது நமக்கு சிலருக்கு. 18 வருஷமாக அந்த அம்மா கூனியாகவே இருக்கிறா. எவ்வளோ பெரிய வியாதின்னு பாருங்க அது. அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே நீ விடுதலையாக்கப்பட்டா என்றாரு. பட்டாயின்னப்ப அவர் பொய் சொல்கிறாரா? அவர் விடுதலை ஆக்கப்படலையே. ஏன்னா அப்புறம் சொல்லியிருக்குது, அப்பொழுது அவள் மீது கை வைத்தார், கை வைத்த பிறகு அவள் நிமிர்ந்து நின்னான் இருக்குது. அப்புறம் தான் சோகமாகறா. ஆனால் அவள் கூனியாக இருக்கும்போதே என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயே நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படிங்கிறாரு. அதைத்தான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். என்ன பண்ணுறாரு? அவளுடைய விடுதலைங்கிறது இல்லாத ஒன்று இல்லையா? இல்லாததை இருக்கிறத போல அழைக்கிறாரு. அவள் இன்னும் விடுதலை ஆகலை, அவள் இன்னும் நிமிரல, அவள் கூணன் நிமிரல, ஆனால் விடுதலையாக்கப்பட்டாய்ங்கிறாரு. ஏன்னா இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறார். ஆபிரகாமை பிள்ளை இல்லாத போது அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைத்த அதே தேவன் உலகத்தில் இருளும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தபோது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன அவர் அதே தேவன் தான். அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாரு. அதே சேம் மெத்தடு. அவர் என்ன சொல்கிறாரு? ஸ்ரீயே நீ விடுதலையாக்க பட்டாய் அப்படிங்கிறாரு. நீங்கள் நானும் சொல்லுவோமா? நல்லா ஜெபம் பண்ணி விடுதலை ஆவாய் அப்படிம்போம். கூடிய சீக்கிரம் விடுதலை ஆவாய் அப்படிம்போம். சீக்கிரம் விடுதலை ஆவாய் நான் நம்புகிறேன் அப்படிம்போம். விடுதலை ஆக்கப்பட்டா என்றார் அவர். ஏன் விடுதலை ஆக்கப்பட்டா என்றார்? அவர் எப்போவுமே அப்படி தான். இல்லாத வேலை இருக்கிறவளை போல ஒரு பிள்ளை கூட இல்லாதவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்றாரு. அப்போ நான் சொல்லுகிறேன், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லி கொள்வானாக. தப்பாது? ஹலோ, நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, பலவான்னு சொல்லிக்கொள்வது தப்பா? ஏழையாக இருக்கிறீங்க, ஐஸ்வர்யவான்னு சொல்லிக்கொள்வது தப்பா? சிலர் சொல்கிறாங்க, மற்றவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மற்றவங்களுக்கா சொல்கிறோம்? மற்றவங்க கேட்டால் நம்ம பொய் சொல்கிறோன்னு நினைப்பாங்களையா? உங்களை யார் மற்றவங்களுக்கு சொல்ல சொன்னது? உங்களுக்குங்க. இந்த கன்ஃபெஷனை, இந்த வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்கிறதுங்கிறது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அல்ல, மற்றவங்கள்ட்ட ஒரு பொய்யான தகவலை கொடுக்கறதுக்காக அல்ல. அதுக்கு முயற்சி எடுக்கலையே நாம. என்னுடைய நன்மைக்காக நான் அறிக்கை செய்கிறேன். ஏன் தரித்திரம் நீங்கணும், ஏன் வியாதி நீங்கணும், ஏன் பலவீனம் நீங்கணும், எனக்கு வாழ்வு உண்டாகணும். யாரையாவது நம்ம இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிடுவாங்களா? நாளைக்கு பார்த்து சிரிப்பாங்க இல்லைன்னு கண்டுபிடிச்ச உடனே, இல்லையா? ஆகவே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ அவங்கள்ட்ட ஒரு பொய்யான தகவலை கன்வே பண்ணுறதுக்காகவோ நம்ம சொல்லவே கிடையாது. விசுவாச அறிக்கைங்கிறது வேற, மற்றவங்களுக்கு சொல்கிறது இல்லை. அது எனக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், என் நன்மைக்காக நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயை நீ விடுதலை ஆக்கப்பட்டா என்றார். அதுக்கப்புறம் தான் இன்னும் அந்தமாக கூண் போட்டுட்டு தான் இருக்குது, இன்னும் குனிஞ்சிட்டு தான் இருக்குது. விடுதலை ஆக்கப்பட்டான்னு சொன்ன பிறகு குனிஞ்சிட்டு தான் இருக்குது. சொல்லிவிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு? அவள் மீது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்போ பாருங்க, கர்த்தர்கிட்ட ஒரு மெத்தடு நீங்கள் பார்க்கணும். எப்போவுமே எதையும் அவர் செய்யும்போது முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் செய்கிறார். வெறும் சொன்னதை செய்கிறதில்ல, செய்கிறதே எப்படி செய்கிறாரு? முதல்ல சொல்கிறாரு, அப்புறம் தான் செய்கிறார். அதனால தான் இயேசு இந்த உலகத்துலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே 800 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி வந்து பிறப்பார், எங்கே வந்து பிறப்பார், எப்படி பிறப்பார்ன்றதெல்லாம் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அறிவித்துட்டார். எந்த ஊரில் பிறப்பார்னு மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார். எந்த ஊர், எந்த கிராமத்தில் பிறப்பார்ன்றதை மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். சிலுவையில் எப்படி மரிப்பார், அங்கே என்ன நடக்கிறதுன்றதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லாமல் எதையும் செய்கிறதே கிடையாது. இப்போ கூட பாருங்கள், சொல்லாமல் எதையும் செய்கிறதே கிடையாது. யாரையாவது ஒரு மனுஷனை யூஸ் பண்ணி தீர்க்க தரிசனமாக முன்னால் வார்த்தை அனுப்பிச்சிடுறார், இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் செய்கிறார். வேத வசனத்தில் இந்த 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 மெத்தட் அப்படியே பார்க்கலாம். எப்போவுமே சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னதை செய்கிறவர் அவர்.
அதனால தான் வேத வசனத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா, அங்கே 3 வார்த்தைகள். அவர் சொன்னார், அண்ட் காட் செட் லெட் தேர் பி லைட். காட் செட்னு வருது. சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லதென்று கண்டார். சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லதென்று கண்டார்ன்றது 6-7 தடவை திரும்ப திரும்ப வருது. சொன்னார், எல்லாம் சொல்லுங்க, சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லதென்று கண்டார். இதுதான் அவர் மெத்தடு. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே விளக்கிறார். அதை இதான் என் மெத்தடு பண்ணுறாரு. சொல்லுவேன், சொன்னபடி ஆகும், நல்லதென்று கண்டார்னு என்ன அர்த்தம்? நல்ல எல்லா காரியங்களும், எல்லா நல்லவைகளையும் இப்படி தான் அவர் உண்டாக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் மனுஷனை உண்டாக்குறாரு. தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி அவனை உண்டாக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை மாதிரியே சொல்லி சொல்லி சொல்லபடியே ஆகி இப்படி நல்லவைகளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் பிறப்பிக்கிற ஒருவனாய் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். நீங்களும் தானே அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? சொல்லணும், சொன்னபடி ஆகணும், நல்லதெல்லாம் இப்படி தான் உண்டாகணும். நம்முடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் உண்டாகணும். ஒருத்தர் சொல்கிறார், சொன்னபடி ஆகுமா? பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் சொன்னது தான் இருக்குது. இதை நெகட்டிவ் சைடு இதை வந்து ராங்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். ஏற்கனவே இதை ரைட்டாக பயன்படுத்தினா போதும். நிறைய பேருடைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லி சொல்லி தான் வந்திருக்குது பிரச்சனை. இப்படியே போனால் குடி மூழ்கி போயிடும்னாங்க, மூழ்கி போயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சம்பளம் பத்தவே பத்தாதுன்னாங்க. கண்டிப்பாக பத்தாது. 1ஆம் தேதி சொல்லிட்டாங்கல்ல, 31 வரைக்கும் வராது அப்படின்ட்டாங்க. சொல்கிறாங்க. எப்படி வரும் அது? எப்படிங்க வரும் அது? எப்படி வரும்னு சொல்கிறீங்க? வரும்னு சொன்னால் தானே வரும். வராதுங்க, எனக்கு தெரியுங்க, வராதுங்க. பாலுக்கு இவ்வளோ தரணும், கரண்ட்டுக்கு இவ்வளோ தரணும், வாடகைக்கு இவ்வளோ தரணும், ஃபீஸுக்கு இவ்வளோ தரணும், ரிக்ஷாவுக்கு இவ்வளோ தரணும், எல்லாம் கணக்கு போட்டு முடியாது. பாருங்கள், முடியாது. இங்கே என்ன சொல்லியிருக்குது அதை கொஞ்சம் கவனிங்க. உங்கள் லிஸ்ட்டையே டெய்லி வாசித்து அதையே மனப்பாடம் பண்ணிட்டு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு மனசில் அப்படியே கணக்கு இருக்குதுங்க, கரெக்டாக இது வராது. இந்த சம்பளம் 30ஆம் தேதி வரைக்கும் வராது. வரும்னு இங்கே சொல்லியிருக்குது. அது உண்மையா? இது உண்மையா? உங்கள் லிஸ்ட்டு உண்மையா? இங்கே சொல்லியிருக்கிறது உண்மையா? நான் சொல்கிறேன், இது உண்மை. உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளது என்ன? அந்த பிரச்சனை, குறைவான சம்பளம். இல்லாதவை என்ன? கர்த்தருடைய வார்த்தை, இந்த ஆசீர்வாதம். இது வார்த்தையின் வடிவில் தான் இருக்குது. இந்த இல்லாததை வச்சு தான் அந்த உள்ள பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் நான் ஆக்கணும். கர்த்தர் எப்படி தம்முடைய வார்த்தையை கொண்டு இருளை போக்கி வெளிச்சத்தை உண்டாக்குனாரோ, வெறுமையை போக்கி எல்லா நல்ல காரியங்களாலும் பூமியை நிரப்பினாரோ, ஒழுங்கின்மை நீக்கி ஒழுங்கை எப்படி கொண்டு வந்தாரோ ஆதியிலே, அது போலவே தான் நானும் என் குடும்பத்தில் செய்யணும், என்னுடைய பொருளாதாரத்தில் செய்யணும், என்னுடைய எல்லா விஷயத்திலும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து என் வாயில வச்சு அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நான் அவரை போலவே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வேண்டும். தான் மெத்தடு. கர்த்தர் அப்படி வச்சுட்டாரு. அதனால் வெறும் உங்கள் மனக்கணக்கு போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. இங்கே என்ன சொல்லியிருக்குது அதை கவனிக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்குது? அப்போ கொஞ்சம் சம்பளம் வாங்கினா கூட என்ன பண்ணணும்? கையில் எடுத்து, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறீர். நீர் எல்ஷதாய் தேவன், போதுமானவருக்கும் அதிகமானவராக இருக்கிறார். கொஞ்சம் சம்பளம் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? இந்த சம்பளத்தை போதுமானதுக்கு அதிகமானதாக ஆக்கி தர நீர் வல்லவராக இருக்கிறீர். இது எனக்கு போதுமானதுக்கு அதிகமானதாக இருக்கும். என் வீட்டில் என் பாத்திரம் நிரம்பி வழியும் இயேசுவின் நாமத்தினால். அது நிரம்பி வழிகிறது. எனக்கு நிரம்பி வழிகிற வாழ்க்கை. நான் ஒன்றிலும் குறைவுபடுவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. இந்த மாதத்தின் கடைசி நாள் வரை எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். இன்னும் அதுக்கு மேலேயும் சந்திக்கப்படும். இன்னும் மீறும் இயேசுவின் நாமத்தில். 12 கூட மீந்தது போல என் வீட்டிலையும் மீறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏராளம் தாராளம் உண்டாயிருக்கும். இதை சொல்லி பாருங்க. சொல்லும் போதே பாருங்க. நீ ஒரு 10 நாள் சொல்லுங்க பார்ப்போம், உள்ளத்தில் என்ன உண்டாகுதுன்னு பாருங்க. இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்.
உங்கள் இருதயம் வேறு மாதிரி ஆகிடும் பாருங்கள். ஆளை நீங்கள் வேறு மாதிரி ஆகிடுவீங்க. சொல்லி சொல்லி எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சொல்லும் போதே உள்ள என்ன ஆகும்? உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இதுதான் ஆவிக்குரிய ஜீவியம் பாருங்கள். வெறும் சட்டையிலையும் இதுலேயும் இல்லை. சொல்லுவாங்கள்ல சொக்காயின்னு, அதில் இல்லை. எதில் இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கலாம். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாது இருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாயிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் எல்லாம். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாயிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள், பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தினில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள், பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. பெருக்கெடுத்தோடும் பேரின்பம் கொள், பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. பேரின்பம் பேரின்பம் கொள் இந்த உள்ளமே. கர்த்தர் சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு.